ரைட், குட் மார்னிங். நாங்கள் இன்றைக்கு ஒளிச்செறிவில் வார கேள்வி, பெரிய ஒளிச்செறிவில் வார எம்சிக்கு கேள்வி பார்ப்போம். டூட் போட்டிருப்பேன். அந்த டூட்டில் இருக்கிற ரெண்டாவது கேள்வியை பார்த்துக்கணும். டூட்டில் ரெண்டாவது கேள்வி, சரியா? டூட்டில் இருக்கிற ரெண்டாவது கேள்வி. முதலில் முதலில் ஒன்றில் இருந்தான ஒளிச்செறிவானது அதன் ஆரம்ப செறிவானது 16 மடங்கினால் அதிகரிக்கப்படுகின்றது. செறிவு மட்டத்தில் ஏற்படும் டெசிபிள் அணுத்து அதிகரிப்பு. அப்போ ஒளிச்செறிவில் வார மாற்றம் தரப்பட்டது 16. ஒளிச்செறிவில் வார மாற்றம் 16 மடங்கா இருந்தா செறிவு மட்டத்தில் வார மாற்றம் என்று இருக்கும்டா இந்த 16 பிரமாணத்தை 10ஆல வரைக்கும் சரி 60 டெசிபிளா இருக்கும். இந்த அடுத்த பிரமாணத்தை 10ஆல வரைக்கும் வார மாற்றம் தான் ஒளிச்செறிவுல வார மாற்றம் இருக்கணும். அப்போ ஒளிச்செறிவு மட்டத்தில் வார மாற்றம் 60 டெசிபிளா இருந்திருக்கு. 4ஆவது கடைசி கிளாஸ் எல்லாம் கிளியரா விளங்கப்படுத்தி விட்டான். ஸோ நேரடியாக அப்படியே போடலாம். 4ஆவது இல்லையா? மூன்றாவது கேள்வியை பாருப்பேன். மூன்றாவது கேள்வி என்னன்னா, செறிவு ஐய உடைய ஒளிமுதல் ஒன்றானது 100 செறிவுடைய ஒரு ஒளிமுதலினால் பிரதியிடப்படுகின்றது. திறப்பட்ட புள்ளி ஒன்றிலே உள்ள செறிவு மட்ட மாற்றம். இதிலேயும் செறிவு மட்ட மாற்றம் தான் கேட்கப்பட்டிருக்குது. ஒளிச்செறிவு ஐயிலே இருந்து 100 என்ற பிரமாணத்துக்கு மாற்றம் அடையதா இருந்தா செறிவு மட்டத்தில் வார மாற்றம் கேட்கப்பட்டிருக்கு. ஒளிச்செறிவு 100 மடங்கால மாறினா செறிவு மட்டம் 20 டெசிபிளால மாறி இருக்கும். செறிவு மட்டத்தில் வார மாற்றம் என்னவா இருக்கும்னா 20 டெசிபிளா இருந்திருக்கும். ஸோ எத்தனாவது? மூன்றாவது. சரியா? அது 99ஆம் ஆண்டு கேள்வி. மூன்றாவது ஏற்கனவே செய்தது 97ஆம் ஆண்டு கேள்வி. சரியா? இது 1997ஆம் ஆண்டுக்கான கேள்வி. இது 1999ஆம் ஆண்டு வந்த கேள்வி. ரைட். இப்ப 4ஆவது கேள்வி. இப்ப 4ஆவது கேள்வி 2000 ஆண்டு வந்த கேள்வி. சரியா? 2000 ஆண்டு வந்து எம்சிக்கு 10 சர்வசம பொறிகள் திறப்பட்ட புள்ளி ஒன்றிலே குறித்த ஒளிச்செறிவு மட்டத்தை உண்டாக்குகின்றன. அந்த ஒளிச்செறிவு மட்டத்தை 10 டெசிபிளா குறைப்பதற்கு செயற்படாமல் நிப்பாட்ட வேண்டிய பொறிகளின் எண்ணிக்கை. இதே போல ஒரு கேள்வி நான் அன்றைக்கு கடைசியில விளங்கப்படுத்தி விட்டேன். இதே போல ஒரு கேள்வி தான் விளங்கப்படுத்தி விட்டேன். என்ன சொல்லப்பட்டிருக்கின்றன? ஒரு இடத்துல வார இயந்திரங்கள் எண்ணிக்கை 10. ஒரு இயந்திரம் பிறப்பிக்கிற செறிவின் பிரமாணம் ஐயனெடுப்புமா இருந்தா 10 இயந்திரங்களும் பிறப்பிக்கிற ஒளிச்செறிவு சத்தத்தின் பிரமாணம் 10 ஐயன் மாதிரி போடலாம். ஒரு இயந்திரம் பிறப்பிக்கிற செறிவு ஐயன் போட்டா 10 இயந்திரம் பிறப்பிக்கிற செறிவு என்ன போடலாம்? 10. இப்ப அவங்க கேட்டது அங்க இருக்கிற செறிவு மட்டத்தை 10 டெசிபிளால குறைக்க வேணுமா இருந்தா எத்தனை இன்ஜினை நிப்பாட்ட வேணுமான்னு தான் கேட்கப்பட்டிருக்கு. 10 டெசிபிள் குறைக்க வேணுமா இருந்தா செறிவு மட்டம் 10 டெசிபிள் குறைக்க வேணுமா இருந்தா செறிவு 10 மடங்கு குறைக்க வேணும். செறிவு மட்டம் 10 டெசிபிள் குறைக்க வேணுமா இருந்தா செறிவு 10 மடங்கு தான் குறைச்சிருக்க வரும். செறிவை 10 மடங்கு குறைச்சிருக்க வேணுமா இருந்தா இப்ப இருக்கிற செறிவின பிரமாணம் 10. இப்ப 10 என்ற செறிவின பிரமாணத்தை 10 மடங்கு குறைஞ்சா ஐ என்ற செறிவு தான் விர வேணும். ஐ என்ற செறிவு விர வேணுமா இருந்தா ஒரு இன்ஜின் வேலை செய்யணும். அப்ப ஒரு இன்ஜின் வேலை செய்யணுமா இருந்தா 9 இன்ஜினை நிப்பாட்டணும். சரியா? இந்த 10 மடங்கு குறைக்கணுமா இருந்தா 10 ஐயா இருக்கிற செறிவு 10 மடங்கு குறைச்சா ஐ விர வேணும். அப்ப ஐ என்ற செறிவு இருக்கணுமா இருந்தா ஒரு இன்ஜின் வேலை செய்யணும். ஒரு இன்ஜின் வேலை செய்யணுமா இருந்தா 10 இன்ஜினை சரி 9 இன்ஜினை நிப்பாட்டி இருக்க வேணும். 9 இன்ஜினை நிப்பாட்டி இருக்கணுமா இருந்தா 5வது விட பொருத்தமா இருக்கும். 4ஆவது கேள்வி. 5வது கேள்வியை பேர் சரியா? சின்ன சின்ன கேள்விதான். பாக்கி நம்முடைய போடலாம். 5வது கேள்வி 2001ஆம் ஆண்டு கேள்வி. 2001ஆம் ஆண்டு கேள்வி. செறிவு 10 வாட் மீட்டர் மைனஸ் உடைய ஒளியானது 0 டெசிபிள் செறிவு மட்டத்தை உடையதென வரையறுக்கப்படுகின்றது. செறிவு 10 வாட் மீட்டர் மைனஸ் உடைய ஒளியின் செறிவு மட்டம் யாது? 10 செறிவு மட்டம் காணணும். அப்ப அதுக்கு நீ நேரடியாக என்ன செய்யலாம்டா பீட்டா சமன் 10 log 10 ஐ பை ஐ நோட் என்ற சமன்பாட்டை பாவிச்சு செறிவு மட்டத்தை காணணும். அப்ப 10 log 10 ஐயின் பிரமாணம் 10 அதுக்குரிய பிரமாணம் தான் காண வேணும். ஐநோட்டுக்குரிய பிரமாணம் 10 ஐநோட்டுல பிரமாணம் 10 இப்போ 10 10 பட்டினா கீழே 10 வரும். அது மேல போனா 16 வரும். 10 log 10 16 மாதிரி வரும். இந்த 6 கொண்டு இந்த முன்னுக்கு எழுதியா இருந்தா 60 இன்டு log 10 இந்த 10 ஒன்று ரெண்டு வரும். அப்ப 60 டெசிபிளா இருக்க முடியாது. ஒளிச்செறிவு மட்டம் என்ன இருக்க முடியும்னா அதுக்குரிய ஒளிச்செறிவு மட்டம் 60 டெசிபிள். 10 வாட் மீட்டர் மைனஸ்க்குரிய செறிவு மட்ட பிரமாணம் 60 டெசிபிளா இருந்திருக்கு. ஓகே தானே? அடுத்த கேள்வியை பாருங்க. ஆறாவது கேள்வி.
ஆறாவது கேள்வி எப்ப 2002 கேள்வி. 2002 வந்த கேள்வி. ஒலிபெருக்கி ஒன்று, அது சவுண்டுக்குரியதான மெட்டலீனா. ஒலிபெருக்கி ஒன்று 5 வாட் ஒளிபெயர்ப்பை உண்டாக்கும் போது ஒருவருக்கு கேட்கும் ஒளிச்செறிவு மட்டம் 10 டெசிபிள் ஆகும். ஒலிபெருக்கியின் ஒளிபெயர்ப்பு 50 வாட்டுக்கு அதிகரிக்கப்படும் போது அவருக்கு கேட்கும் செறிவு மட்டம். ஒலிபெருக்கின்ற ஒலிபெருக்கின்னு சொன்னா ஒரு ஒளி முதல். அந்த ஒளி முதலுக்குரிய பலுவிண்ட பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு 5 வாட். 5 வாட்டா இருக்கே, அதிலே இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வர செறிவு மட்டும் தான் தரப்பட்டிருக்கு. ஒளிபெருக்கி என்ற ஒளி முதல். அதிலே இருந்து ஏதோ ஒரு தூரத்துல வர செறிவு மட்ட பிரமாணம் தரப்பட்டிருக்குது. எவ்வளவா இருக்குன்னா 10 டெசிபிளா இருக்குதா. ஓகேயா? அதிலே இருந்து ஒரு குறிப்பிட்ட இதுல ஒரு தூரத்துல ஒரு ஆள் நிக்கிறாரா இருந்தா அவருக்கு கேட்கிற செறிவு மட்டம் பீட்டான பிரமாணம் தான் தரப்பட்டிருக்கு 10 டெசிபிள். 10 டெசிபிள். இப்ப இந்த ஒளிபெருக்கின்ற வலுவிண்ட பிரமாணத்தை 50 வாட்டுக்கு கூட்டப்பட்டது. ஒளிபெருக்கின்ற வலுவிண்ட பிரமாணத்தை 5 வாட்ல இருந்து 50 வாட்டா 50 வாட்டுக்கு கூட்டப்படுது. அப்போ ஒளிச்செறிவு மட்டம் என்ன இருக்க மட்டும் தான் கேள்வி. இப்போ உனக்கு தெரியும் செறிவின்ற பிரமாணம் எத்தனை மடங்கா கூடுதுன்னு சொன்னா, வலுவின்ற பிரமாணம் எத்தனை மடங்கா கூடுதுன்னா 10 மடங்கால கூடுது. இதுல வார ஒளி செறிவுக்கு சமன்பாடு என்ன இருக்கும்னா I சமன் P இன்டு 4πr இருக்கும்னு பார்த்தனா. ஒரு ஒளி முதல்ல இருந்து ஆறுபுறத்துல வார ஒளிச்செறிவுக்கான சமன்பாடு I சமன் P இன்டு 4πr இருக்கும். இதுல அந்த தூரம் எல்லாம் மாறையில வலுவின்ற பிரமாணம் தான் கூடுது. வலுவின்ற பிரமாணம் 10 மடங்கா கூடுதா இருந்தா செறிவின்ற பிரமாணமும் 10 மடங்கா கூடியிருக்க கூடும். நேர்விய சமனம். என்ன வேலு 5 வாட்ல இருந்து 50 வாட்டுக்கு போதா இருந்தா I 10 50. 10 மடங்கா தான் அந்த வேலை கூடுது. வேலு 10 மடங்கா கூடுதா, செறிவு 10 மடங்கா கூடணும். செறிவு 10 மடங்கு கூடினா செறிவு மட்டம் 10 டெசிபிள் தான் கூடணும். இப்ப செறிவு மட்டம் 10 டெசிபிள் கூடணுமா இருந்தா இப்ப எவ்வளவு செறிவு மட்டம் என்று கேட்டா ஏற்கனவே இருந்த செறிவு மட்டம் 10 டெசிபிள். இப்ப 10 டெசிபிள் கூடினா விட 20 டெசிபிளா இருக்கும். சரியா? ஏற்கனவே 10 இருக்குது. இப்ப ஒளிபெருக்கின்ற வேலு 10 மடங்கா கூடியக்கு செறிவு 10 மடங்கா கூடும். செறிவு 10 மடங்கா கூடுனா செறிவு மட்டம் 10 டெசிபிள் தான் கூடும். அப்ப இப்ப என்ன அப்படின்னு கேட்டா ஏற்கனவே இருக்கிற 10 டெசிபிளோட இப்ப 10 டெசிபிள் கூடி வைக்கும் 20 பேர். சரியா? அப்ப 20 டெசிபிள் வந்திருக்கவனும் 2வது விட பொருத்தமா இருக்கும். 6வது கேள்வி. 6வது கேள்விக்கு 2வது விட பொருத்தமா இருக்கு. சரியா? 7வது கேள்வியை பார்த்துக்கோ. 7வது கேள்வி. 7வது கேள்வி. செறிவு 2 மைக்ரோவாட் மீட்டர் மைனஸ் உள்ள ஒளியலை ஒன்று 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மேற்பரப்பளவு செவ்வனாக செல்கின்றது. அப்பரப்பளவினூடாக 1 மணித்தியாலத்தில் செல்லும் சக்தியின் அளவு. ஒளி செறிவுக்குரிய சமன்பாடு என்று சொன்னா I சமன் E/h ஒளிச்செறிவு. அவ சக்திக்குரிய சமன்பாடு என்ன போடலாம்னா IAT என்று வேலை போடலாம். சரியா? சக்திக்குரிய சமன்பாட்டுக்கு என்ன போடலாம்? IAT என்று போடலாம். ஐயின் பிரமாணம் தான் தரப்பட்டிருக்குது. சரியா? அப்ப இதான் காணப்படும் ஐயின் பிரமாணம் 2 மைக்ரோ வேட் மீட்டர் மைனஸ் 2. 2 மைக்ரோ வேட் மீட்டர் மைனஸ் 2. சரி, பரப்பு பிரமாணம் 10 சென்டிமீட்டர் இருக்கும். 10 தெர 10 4 கைக்கினா தான் அது என்னத்துக்கு மாறும்? மீட்டர் வர்க்கத்துக்கு மாறும். மீட்டர் வர்க்கத்துக்கு மாறும். 1 மணித்தியாலம் பண்ணா 3600 செகண்ட். 1 மணித்தியாலத்துல வர செகண்ட் சொன்னா 3600 செகண்ட். இதுல வர மீட்டர் மைனஸ் 2 மீட்டர் வர்க்கமும் மட்டுப்பட்டோம். மீட்டர் மைனஸ் 2 மீட்டர் வர்க்கம் மட்டுப்படும். வேட்டுக்கு என்ன மீனிங்னு சொன்னா ஜூல் செகண்ட் -1 தான் வேட் போடுவோம். அப்ப செகண்ட் -1 செகண்டும் மட்டுப்பட்டோம். இப்ப விட மைக்ரோ ஜூல்ல இருக்கும் பேசி வைக்கலாம். சரிதானே? மைக்ரோ ஜூல்ல வரும். இப்ப பாருங்க, இதுல வர 2 சைவர், இதுல வர சைவர், இதுல வர 10 வெட்டியாருன்னா 10 மிச்சம் பெறும். 2 தேரம் 36 72. அப்ப 7.2 மைக்ரோ ஜூலா இருக்கும். சரியா? சுருக்கப்படக்கூடிய மாதிரி இருக்கும். 7.2 மைக்ரோ ஜூல் மாதிரி வந்திருக்கும். அதுக்குரிய விட 7வது கேள்வி. அது 2002 கேள்வி தான். 7வது கேள்வி என்ன இருக்கும்? 2002 கேள்வி. சரியா? அதுக்கும் 2002 கேள்வி தான் 7வது கேள்வி. அடுத்து வெளியே பேர் கொஞ்சம் குயிக்காச்சியா நீ என்ன ஈஸியா விளங்கப்படுத்திட்டு அன்றைக்கு அந்த கிளாஸ் பார்த்தாங்களுக்கு இந்த கிளாஸ் பெரிய ஒரு கஷ்டமா இருக்காது. சரியா? அந்த கிளாஸ் பார்க்காம இந்த கிளாஸ் பார்க்கறாங்களுக்கு சிதம்பர சக்கமா இருக்கும். அப்ப அதுக்கு நான் பொறுப்பில்லை தான், நீங்க பார்க்காம விட்ட. 8வது ஒளியலையின் செறிவு மட்டத்தின் அலகு. அது டெசிபிளா இருக்கும். 5வது பொறுப்பு. ஒளியலையின் செறிவு மட்டத்தின் அலகு டெசிபிள். கேட்ஸ்ன்றது மீறுன்ற அலகு. வேட்ன்றது வலுவின்ற அலகு. ஜூல் மீட்டர் மைனஸ் 2 அலகு பரப்பாள கூட சக்தி என்று கேட்கலாம். வேட் மீட்டர் மைனஸ் 2 ஒளி செறிவின் அலகு. இந்த செறிவு மட்டத்தின் அலகு என்று கேட்டா டெசிபிள் 5வது. ரைட். இப்போ 9வது கேள்வி.
ஒன்பதாவது கேள்வியை பார்த்துக்கோ. ஒன்பதாவது கேள்வியை பார்த்துக்கோ. ஒன்பதாவது கேள்வி. ஒன்பதாவது கேள்வி இப்படியே போட்டுக்கோ. கொஞ்சம் குயிக்கா செய்யறதுக்கான ரீசன் ஏற்கனவே எல்லாம் படிப்பிச்சாச்சு வடிவா. பாவம். ஒன்பதாவது கேள்வி. ஒரு புள்ளி முதலிலிருந்து காணப்படும் ஒளியின் செறிவானது முதலிலிருந்து உள்ள தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு வீத சமன். அந்த என்ன சொல்லப்படுதுண்டா, ஐ நெறிவு சமன் 1/r வர்க்கம் என்ற மாதிரி சொல்லப்படுது. அதாவது இப்ப ஒரு ஒளி முதலில் இருந்து ஆறு சூரத்துல மாற ஒளிச்செறிவுக்குரிய சமன்பாடு தான் ஐ சமன் பி எங்கள் கோப்பையா இருக்கும்னு பார்த்தேன். பி கோப்பை மாறிலியா இருந்தா ஒளி முதலின் வலுவும் வலு மாறிலியா இருந்தா கோப்பைன்றது போய் மாறிலிதான். ஒளி முதலின் வலு மாறிலியா இருந்தா தூரம் கூடியக்க செறிவு குறைய வரும். அவ தூரத்தின் வர்க்கத்துக்கு செறிவு நேர்மாறு வீதம் சொல்லப்பட்டது. ஒரு புள்ளி ஒளி முதல்ல இருந்து காணப்படுற ஒளியின் செறிவு தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு வீதம். அப்படியா இருந்தா புள்ளி ஒளி முதலில் இருந்து 1 மீட்டர் தூரத்தில் ஒளிச்செறிவு மட்டம் 50 டெசிபிள். அந்த முதல்ல இருந்து 10 மீட்டர் தூரத்தில் ஒளிச்செறிவு மட்டம். அப்ப இதுல ஒரு புள்ளி ஒளிமுதல் இருக்குது. இந்த புள்ளி ஒளிமுதல்ல இருந்து 1 மீட்டர் தூரத்துல வார ஒளிச்செறிவு மட்டத்தின் பிரமாணம் திறப்பட்டுக்கு 50 டெசிபிள். ஒளிச்செறிவு மட்டம் திறப்பட்டுக்கு 50 டெசிபிள் என்ற மேல திறப்பட்டது. புள்ளி ஒளிமுதல்ல இருந்து 1 மீட்டர் தூரத்துல வார ஒளிச்செறிவு மட்டம் 50 டெசிபிளா இருந்தா இந்த புள்ளி ஒளிமுதல்ல இருந்து 10 மீட்டர் தூரத்துல வார ஒளிச்செறிவு மட்டம் என்னவா இருக்கு மட்டும் தான் கேடு. 10 மீட்டர் தூரத்துல வார ஒளிச்செறிவு மட்டம் உள்ள ஒன்று மாதிரி தான் கேட்கப்பட்டது. 1 மீட்டர் தூரத்துல 50 டெசிபிளா இருந்தா 10 மீட்டர் தூரத்துல. இப்போ உனக்கு ஒரு விஷயம் திறப்பட்டும் இருக்கு. ஐ நேர சமன் ஆறு வர்க்கம் என்ற மாதிரி. செறிவு கூடினா செறிவு மட்டம் கூடும். செறிவு 10 மடங்கு கூடினா செறிவு மட்டம் 10 டெசிபிள் கூடும். செறிவு 100 மடங்கு கூடினா செறிவு மட்டம் 20 டெசிபிள் கூடும். சரியா? அப்ப இந்த தூரத்தை வைத்துக்கொண்டு செறிவை கேஸ் பண்ணலாம். தூரம் எத்தனை மடங்கா கூடுது? 10 மடங்கால கூடுது. ஒன்றுல இருந்து 10 கூடைக்கு 10 மடங்கா கூடுது. தூரம் 10 மடங்கா கூடினா 10 வர்க்கம் அளவு 100. அப்ப 100 மடங்கால செறிவு குறைய வேணும். இப்ப செறிவு 100 மடங்கால குறைய வேணுமா இருந்தா செறிவு மட்டம் 20 டெசிபிள் தான் குறைய வேணும். சரியா? தூரம் 100 10 மடங்கால கூடினா தூரத்தின் வர்க்கத்தின் மடங்கால தான் செறிவு குறைய வேணும். அப்ப தூரம் 10 மடங்கால கூடினா 10 வர்க்கம் 100. அப்ப தூரத்தின் வர்க்கத்தின் மடங்கால சரிதானே? அப்ப இது 10 வர்க்கம் வேண்டி கூடணும். தூரத்தின் வர்க்கத்தின் மடங்கால செறிவு குறைஞ்சிருக்க வேணும். அப்ப 100 மடங்கா செறிவு குறைஞ்சா செறிவு மட்டம் 20 டெசிபிள் குறைஞ்சிருக்க வேணும். 20 டெசிபிள் குறைஞ்சா ஏற்கனவே இருக்கிறது 50. 20 குறைஞ்சா இப்ப எவ்வளவு வரும்? 30 டெசிபிள் அந்த மாதிரி வரும். அப்ப இப்ப இருக்கிற டெசிபிள் பிரமாணம் எவ்வளவு கேட்டா 30 டெசிபிள். ஓகேவா? இப்ப எவ்வளவு டெசிபிள் அதுல இருக்கும் கேட்டா 30 டெசிபிள் என்ற பிரமாணம் அதுல இருந்திருக்கும் 10 மீட்டர் தூரத்துல. சோ 9வது கேள்விக்கு என்ன விடை? 30 டெசிபிளா இருந்திருக்க வேணும். 30 டெசிபிள் சொன்னா 4வது விடை. 9வது கேள்வி அது 2004ஆம் ஆண்டு கேள்வி. சரியா? 9வது கேள்வி 2004ஆம் ஆண்டு கேள்வி. 8வது கேள்வி 2003ஆம் ஆண்டு கேள்வி. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எம்சிக்கு வரும். 8வது கேள்வி 2003. இப்ப 2005வது கேள்வி 5ஆம் ஆண்டு கேள்வி தான் 10வது கேள்வி. போட் அளிக்க போறோம் பாருங்க. 10வது கேள்வி இப்ப
10வது கேள்வி. இதுவும் அன்றைக்கு இந்த கேள்வி இதே மாதிரி கேள்வி, இதே கேள்விதான் விளங்கப்படுத்தி கொடுத்தாங்க. சரியா? 10வது கேள்வி. 10 பேர் ஒரு வட்டத்தின் மீது நிற்கின்றனர். அவர்களில் ஒருவர் சத்தமிடும் போது வட்டத்தின் மையத்தில் சிறிய மட்டம் 50 டெசிபிள் ஆகும். இ10 பேரும் ஒவ்வொருவரும் மேற்குறித்த ஒளிமட்டத்தை உண்டாக்கி கொண்டு சத்தம் ஒரே தடவையில் சத்தமிடும் போது அப்ப வட்டத்தின் மையத்துல சிறிய மட்டம் எவ்வளவு வேண்டும் மாதிரி கேட்கப்படுது. இப்ப ஒரு ஆள் கத்தேங்க 10 பேர் நிக்கணுமா, ஒரு ஆள் கத்துல சிறிய பெருமானம் நாளைக்கு ஐ என்ன, ஒரு ஆள் கத்துனா வார சரிவாய் அப்படி ஐயா இருந்தா அந்த டைம்ல வார செறிவு மட்ட பெருமானம் தான் உனக்கு திறப்படுது 50 டெசிபிள். செறிவு மட்ட பெருமானம் திறப்படுது 50 டெசிபிள். இப்ப 10 பேரும் கத்தினா வட்டத்தின் மையத்துல சிறிய மட்டம் 10,000 இருக்கணும். 10 பேரும் ஒரே மாதிரியா கத்தினா 10,000. அப்ப இப்ப என்ன சிறிய மட்டம் இருக்கு மட்டும் தான் கேள்வி. 10,000 தான் இருந்தா இப்ப செறிவு 10 மடங்கா கூடினா செறிவு மட்டம் 10 டெசிபிள் தான் கூடியிருக்க வேணும். செறிவு 10 மடங்கால கூடிய செறிவு மட்டம் 10 டெசிபிள் தான் கூடியிருக்க வேணும். 10 டெசிபிள் கூடியிருந்தா ஏற்கனவே இருந்தா 50 டெசிபிள். அப்ப இப்ப எவ்வளவு டெசிபிள் வேணும்? 60 டெசிபிள் வேணும். 60 டெசிபிள் வந்திருக்கு வேணும். அதான் விடை. 2005ஆம் ஆண்டு வந்த கேள்வி. சரியா? 2005ஆம் ஆண்டு கேள்வி. இந்த 10வது கேள்வி 2005ஆம் ஆண்டு இங்கிலீஷ். இப்ப 11வது கேள்வி. இப்ப 60 டெசிபிள் எத்தினா விட 3ஆவது 11வது கேள்வி. இதே கேட்ட கேள்வி மாதிரி தான், அதே மாதிரி ஒரு கேள்வி. இது ஒரு ஒளிபெருக்கி. சரியா? ஒளிபெருக்கில இருந்து ஆர் தூரத்துல வார ஒளிச்செறிவுக்குரிய சமன்பாடு தான் எங்களுக்கு தெரியும். ஐ சமன் பி எங்கில் 4πr இருக்கும். ஐ சமன் பி எங்கில் 4πr இருக்கும். அப்ப என்ன போடலாம்டா, பி மாறிலியா இருந்தா ஐ நேர்வ சமன் 1/r வரைக்கும் வேற கூடலாம். தூரம் கூடுமா இருந்தா செறிவிண்ட பெருமானம் குறையும் மாதிரி பார்க்கலாம். தூரம் கூடினா செறிவிண்ட பெருமானம் குறைஞ்சிருக்க வேணும். புள்ளி ஒளிமுதல் ஒன்று எல்லா திசைகளிலும் ஒளியை சமமாக காணுகின்றது. இத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு புள்ளியில் உள்ள ஒளிச்செறிவானது ஒளிமுதலிருந்து அப்புள்ளிக்குள்ள தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு முறை விகிதசமன். ஒளிமுதலிருந்து 5 மீட்டர் தூரத்தில் சிறிய மட்டம் 70 டெசிபிள் எண்ணில் ஒளிமுதலிருந்து 50 மீட்டர் தூரத்தில் சிறிய மட்டம் எவ்வளவு இருக்கும் தான் உங்களுக்கு கேட்கப்படுறது. 5 மீட்டர் தூரத்துல வார சிறிய மட்டம் திறப்பட்டிருக்கு. ஒளிமுதல்ல இருந்து 5 மீட்டர் தூரத்துல வார செறிவு மட்டத்தின் பெருமானம் சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு சொன்னா 70 டெசிபிள். செறிவு மட்ட பெருமானம் தான் திறப்பட்டிருக்குது. அது 70 டெசிபிள். ஒளிமுதல்ல இருந்து 5 மீட்டர் தூரத்துல வர சரிய மட்டம் 70 டெசிபிள். அப்போ ஒளிமுதல்ல இருந்து 50 மீட்டர் தூரத்துல வர சரிய மட்டம் ஒளிமுதல்ல இருந்து 50 மீட்டர் தூரத்துல இருக்கிற சிறிய மட்ட பெருமானம் இவ்வளவு வேண்டுதான் பெருமானம். ஒளிமுதல்ல இருந்து 50 மீட்டர் தூரத்துல வர சிறிய மட்டம். இந்த தூரம் எத்தனை மடங்கா கூடுது? ஐ 10 50 10 மடங்கால தூரம் கூடுது. இப்போ 10 வர்க்கத்தின் மடங்கால செறிவு குறைய வேணும். ஸோ 100 மடங்கால செறிவு குறைய வேணும். செறிவு 100 மடங்கால குறைஞ்சா செறிவு மட்டம் 20 டெசிபிள் தான் குறைய வரும். 70ல இருந்து 20 குறைஞ்சா எவ்வளவு வேணும்? 50 டெசிபிள் வந்து இருக்கணும். இப்ப 50 மீட்டர் தூரத்துல வர செறிவு மட்டம். அதே மாதிரி கேள்வி, பெருமானம் தான் வித்தியாசம். ஏற்கனவே செய்த கேள்வி மாதிரி பெருமானம் தான் வித்தியாசம். அப்ப 50 டெசிபிள் வந்து இருக்கணும். விட 3ஆவது 11வது கேள்வி. 11வது கேள்விக்கு அப்புறம் 3ஆவது பொறுத்தனாரு. 12வது கேள்வியை பார். 12வது செறிவு ஐயுடைய ஒரு ஒளி முதல் காணப்படும் ஒளி ஒரு குறித்த புள்ளியை அடைகின்றது. ஒளிச்சரிவு 2a அதிகரிக்கப்படும் போது புள்ளியில் ஒளிச்சரிவு மட்டத்தில் ஏற்படும் மாற்றம். ஒளிச்சரிவு மட்டத்தில் ஏற்பட்ட மாற்றத்துக்கான சமன்பாடு தான் உனக்கு தெரியும், டெல்டா பீட்டா. இந்த டெல்டா பீட்டாக்கான சமன்பாடு log 10 கூடின ஒளிச்சரிவின் கீழ் குறைஞ்ச ஒளிச்சரிவு என்ற மாதிரி போடலாம். டெல்டா பீட்டாக்கான சமன்பாடு கூடின ஒளிச்சரிவு என்பது குறைஞ்ச ஒளிச்சரிவு. ஸோ அந்த பிரதிநிதியா இருந்தா 10 log 10 மேல 2y கீழே இப்ப சரிவாய் ஐயும் ஐயும் மட்டுப்படுறோம். அது சமன் 10 log 10 2 மாதிரி வரும். 10 log 10 log 10 விடதான் சொல்லப்பட்டிருக்கு 0.3. சரியா? log 10 விடதான் சொல்லப்பட்டிருக்கு 0.3. அது சமன் 10 தர 0.3 மாதிரி பெருக்கினா என்ன விட வரும்? 3 டெசிபிளா இருக்கு. ஒளிச்சரிவு மட்டத்தில் வர மாற்றம் 3 டெசிபிள். ஸோ 2ஆவது பொருத்தமா இருக்கு. சரியா? 3 டெசிபிள் 2ஆவது பொருத்தமா இருக்கும். 12வது கேள்வி. 13ஆவது கேள்விக்கு விடைய போடுமா? 13ஆவது கேள்விக்கு விடைய போடும். 13ஆவது கேள்வி. இது எத்தனாம் ஆண்டு கேள்வி? 12ஆம் ஆண்டு கேள்வி என்ன?
11ஆவதா செய்யற கேள்வி வந்து 2006 ஓடுறாயிருது அப்படியே. இதுடாப்ப 2006ஆம் ஆண்டு கேள்வி. சரியா? அடுத்தது இது 2007ஆம் ஆண்டு கேள்வி ஓடுறாயிரம். ஒவ்வொரு முறையும் ஒரு எம்சிக்கு வரும். இசையை பொறுத்து 2008ஆம் ஆண்டு கேள்வி. இசையை பொறுத்து 2008ஆம் ஆண்டு கேள்வி. ஒவ்வொரு முறையும் ஒரு எம்சிக்கு வரும். டியூட்டை பார்த்தா விளங்குனான். டியூட் பார்க்காதாக்களுக்கு தான் இந்த கதை சொல்றேன். ஆண்டு 13வது. ஏக்கம பி என்னும் இரு தொகுதிகள் முறையே 90 டெசிபிள் 95 டெசிபிள் என்னும் செறிவு மட்டங்கள் உள்ள ஒலிகளை உண்டாக்குகின்றன. அப்போ ஒளிச்செறிவுகள் முறையே ஐஏ ஐபி எனின் விகிதம் ஐபி எங்களை. அப்ப ரெண்டு ஒளிச்செறிவு மட்டம் இருக்குது. அந்த ஒளிச்செறிவு மட்டத்தின் பெருமானம் தான் சொல்லப்பட்டது 90 95. இப்ப செறிவு மட்ட மாற்றத்துக்கான சமன்பாடு நீ என்ன போடலாம்டா? டெல்டா பீட்டாவுக்கான சமன்பாடு 10 log 10 கூடின ஒளிச்செறிவின் கீழ் குறைந்த ஒளிச்செறிவு மேல போடலாம். இப்ப டெல்டா பீட்டான்னா ஒளிச்செறிவு மட்ட மாற்றம். இப்ப அந்த ஒளிச்செறிவு மட்ட மாற்றத்துக்கு என்ன போடலாம்டா? 95ல 90 கழிச்சா கூடினத்திலிருந்து குறைஞ்சா கழிச்சா அந்த பெருமானம் 5 டெசிபிள் மேல போடலாம். ஒளிச்செறிவு மட்ட மாற்றம் 5 டெசிபிள் 95ல 90 கழிச்சா 5. 10 log 10 கூடின ஒளிச்செறிவின் கீழ் குறைந்த ஒளிச்செறிவு மாற்றம் இந்த வீதம் வரும். ஐபிங்கள் ஐஏ கூடின ஒளிச்செறிவுங்கள் குறைஞ்ச ஒளிச்செறிவு ஐபிங்கள் ஐபி வரும். இந்த ஐபி தான் கூட. ஐஏக்குரிய பெருமானம் 90 டெசிபிள் ஐபிக்குரிய பெருமானம் 95 டெசிபிளா இருந்தா ஐபி தானே பெருசு. அப்ப கூடினத்துங்கள் குறைஞ்சு போட்டு ஐபிங்கள் ஐஏ போட்டுருக்கோம். இப்ப இந்த 10 கொண்டு இங்கால பிரிச்சா இங்கால சைவரசம் 5 வந்துருக்கு. அந்த சைவரசம் 5 சமன் log 10 ஐபியின் கீழ் ஐஏ மாதிரி வரும். ஐபிங்கள் ஐஏ ஐபிங்கள் ஐஏ தான் நீ காணணும். இப்ப இதுல லொக்குல இருக்கிறத சுட்டிக்கு மாத்தணுமா இருந்தா இந்த 10 தசம் 5 அடக்காக்கணும். இப்ப 10 சைவரசம் 5ஆம் அடுக்குத்தான் ஐபிங்கள் ஐஏ. சரியா? ஐபிங்கள் ஐஏ 10 சைவரசம் 5. சைவரசம் 5 10 அறியாம அடுக்கு. அப்ப ஐபியின் கீழ் ஐஏ தான் உன்ன கேட்கப்பட்டிருக்குது. அது 10 அறியாம அடுக்குன்னு வரும். 10 அறியாம அடுக்குன்னு சொன்னா அது √10. சரியா? 10 அறியாம அடுக்குன்னு கேட்டா அந்த பிரமாணம் √10 இருந்திருக்கு. ஸோ 4ஆவிட பொருத்தமா இருக்கு. 2008ஆம் ஆண்டு வந்த 30வது கேள்வி 4ஆவிட பொருத்தம். 14ஆம் கேள்வியை பேர் 14 2009ஆம் ஆண்டு கேள்வி. 2009ஆம் ஆண்டு 44ஆவது கேள்வி 14. ரொக் இசைக்கலைஞர்கள் பலர் நிகழ்ச்சிகளின் போது தமது கேட்டலை பாதுகாப்பதற்கு விசேட செவிச்செறிவுகளை அணிவர். ஒரு செவிச்செருகி ஒளிச்செறிவு மட்டத்தை 20 டெசிபிளினால் குறைக்குமேன் அது ஒளி அலைகளின் செறிவை குறைக்கும் காரணம். செறிவு மட்டத்தில் 20 டெசிபிள் மாற்றமா இருந்தா செறிவு மட்டத்தில் 20 டெசிபிள் மாற்றமா இருந்தா செறிவுல எவ்வளவு மாற்றம் பண்ணா 100 மடங்கு மாற்றமா இருக்கு. அப்போ ஒளி அலைகளின் செறிவை குறைக்கும் காரணம் என்ன? 100 மடங்கு 10 விட 3ஆவது. சரியா? 3ஆவிட பொருத்தமா இருக்கும். 14 நேரடியா போடலாம். 15ஆம் கேள்வியை பேர் 2010ஆம் ஆண்டு கேள்வி. 2010ஆம் ஆண்டு 22ஆவது கேள்வி. 2010ஆம் ஆண்டு 22ஆவது கேள்வி. இரு ஒளிமுதல்களின் ஒளிச்செறிவுகளுக்கு இடையே உள்ள விகிதமும் ஒத்த ஒளிச்செறிவு மட்டங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசமும் எண்ணளவில் சமநிலையில் ஒளிச்செறிவுகளுக்கு இடையே உள்ள விகிதம். அது விகிதம் தான் கேள்வி. ஒளிச்செறிவுல வார விகிதம்டா I1 I2. ஒளிச்செறிவுல மட்டும் 10ல வார வித்தியாசம் β1 - β2 மாதிரி. அந்த 2 பெருமானமும் சமனா இருக்கிறது. வித்தியாசமும் விகிதமும் சமனா இருக்கிறது 10க்கு தான் 10 பேர். ஒளிச்செறிவு 10 மடங்குன்னு சொன்னா ஒளிச்செறிவு மட்ட மாற்றம் 10 டெசிபிளா இருக்கு. அப்ப அந்த ஒளிச்செறிவுல வார விகிதம் தான் கேட்கப்பட்டிருக்குது. அப்ப என்ன விகிதம்? அது 10,000. ஒளிச்செறிவுல வார விகிதம் 10,000 ஒளிச்செறிவு மட்டத்துல வார மாற்றம் 10 டெசிபிளா இருக்கும். அப்ப கடைசி கிளாஸ் எல்லாம் கிளியரா விளங்கப்படுத்திட்டேன். முதலாவிட பொருத்தம். சரியா? 14ஆம் கேள்வி சாரி 15ஆம் கேள்விக்கு முதலாவிட பொருத்தம். 15ஆம் கேள்விக்கு அப்புறம் முதலாவிட பொருத்தம். முதலாவிட பொருத்தமா இருக்கு பரவாயில்ல. இப்ப 16ஆம் கேள்வி. 16ஆம் கேள்விக்கு உடைய போடுவா 16. 16ஆவது கேள்வி.
16. 2011 ஆண்டு. 2011 ஆண்டு 9வது கேள்வி. ஆனா இது என்னன்னு சொன்னா பழைய சிலபஸ்ல வந்தது. 2011 ஆண்டு 9வது கேள்வி பழைய சிலபஸ்ல வந்தது. நோவின் நுழைவாயில் உள்ள ஒளிச்சரிவு மட்டம் 120 டெசிபிள் ஆகும். இதனை ஒத்த ஒளிச்சரிவு எவ்வளவு என்று கேட்கப்பட்டது. கேட்டலின் நுழைவாய்ச்சரிவு 10 120க்குரிய சரிவு தான் கேட்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அது நேரடியா தெரியும். 120க்குரிய சரிவு 1 வாட் மீட்டர் -2. ஸோ 1 வாட் மீட்டர் -2 சொன்னா முதலாவிட பொறுத்தனாரு. சரி, நாலாவிட பொறுத்தனாரு. அது மாத்தி பார்க்கணும். எப்படி பீட்டா சமன் 10 log 10 into I/500. பீட்டா சமன் 10 log 10 I/500. பீட்டாக்கு தான் என்ன போடணும்? 120 டெசிபிள். 10 log 10 into ஐக்குரிய பெருமானம் நீ காணப்படும். 500க்குரிய பெருமானம் 10 இன்ச்சு வேண்டன். 500 10 இன்ச்சு வேண்டன். சரிதானே? இப்போ 120 டெசிபிளுக்குரிய ஐயா காணப்படும். நேரடியா தெரிஞ்சா நேரடியா போட்டு விடலாம். சைவரையும் வெட்டி விட்டா அடுத்த கட்டம் பேரும் 12 சமன் log 10 ஐயின் கீழ் 10 இன்ச்சே 12. இப்ப இது லொக்கில் இருக்கிறத சுட்டிக்கு மாத்துறதுக்கு 10 இந்த 12 அடுக்கு ஆக்கணும். 10 12ஆம் அடுக்கு தான் ஐயின் கீழ் 10 இன்ச்சே 12 இருக்கு. இப்போ குறுக்க வெறிக்கினா ஐ சமன் எவ்வளவு ஆயிரம்? குறுக்க வெறிக்கினா 10 பூஜ்ஜியம் மட்டும் வரும். 10 பூஜ்ஜியம் அடுக்கு 1 வாட் மீட்டர் -. 10 பூஜ்ஜியம் எந்த ஒரு அடியின்றையும் பூஜ்ஜியம் அடுக்கு கொண்டுதான். அப்போ 1 வாட் மீட்டர் -2 வேறு. 1 வாட் மீட்டர் -2. சரி, எத்தனா விடை? 1 வாட் மீட்டர் -2 4 விடை. 17 கேள்விக்கு விடைய போகுது. 17 2012ஆம் ஆண்டு கேள்வி. 2012ஆம் ஆண்டு 8வது கேள்வி. 2012ஆம் ஆண்டு 8வது கேள்வி. 17வது கேள்வி. ஓர் இரைச்சலான வேறிடத்தில் இரைச்சல் மட்டம் 90 டெசிபிள் ஆகும். இது அசௌகரியம் குறைவான ஒரு 70 டெசிபிள் மட்டத்துக்கு குறைக்கப்பட்டது. விகிதம் இரைச்சலின் புதிய சரிவின் கீழ் இரைச்சலின் பழைய சரிவு என்ற விகிதம். அப்ப இரைச்சல் புதிய சரிவு மட்ட பெருமானம் இது நாம் இருக்கு. பீட்டா 1 தான் ஆரம்பம். அந்த பெருமானம் என்ன? 90 டெசிபிள். பீட்டா 2 என்ன இருக்குன்ற இறுதி. அந்த பெருமானம் உழவு 70 டெசிபிள். 70 டெசிபிள். அப்ப இதுக்குரிய சரிவின் பெருமானத்தை நான் 100 ஐயா அடுப்பினா இருந்தா இதுக்குரிய சரிவின் பெருமானத்தை என்ன அடுக்கணும்னா ஐயா அடுக்கலாம். ஏன்னா செறிவு மட்டம் 20 தான் வித்தியாசம். அப்ப செறிவுல எவ்வளவுன்னு சொன்னா 100 மடங்கு வித்தியாசமா இருக்கணும். பெருசுக்கு பெரிய பெருமானம் போடுவோம். அப்ப இதுக்கு ஐ என்று போட்டு இதுக்கு 100 ஐ போட்டுருக்கணும். பெரிய செறிவுக்கு பெரிய செறிவு மட்டத்துக்கு பெரிய செறிவு இருந்திருக்கும். அப்ப 20 தான் இதுல மாற்றமா இருந்தா இதுக்குள்ள செறிவுல வர மாற்றம் 100 மடங்கு மாற்றமா இருக்கும். இதுதான் புதிய சரிவா இருக்கணும். இது பழைய சரிவா இருக்கணும். கேள்வி புதிய சரிவின்கள் பழைய சரிவின் தானே கேள்வி. அப்ப என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கா? புதிய சரிவுன்றது புதிய சரிவென்ற வீதம். புதிய சரிவு அதன் கீழ் பழைய சரிவு தான் கேட்கப்பட்டது. புதிய சரிவு என்ன இருக்கும்னா ஐ. பழைய சரிவு என்ன இருக்கும்? 100 ஐ. ஐயும் ஐயும் வெட்டுப்பட்டு என்ன விட வேறு? சைவரசம் சைவம் ஒன்று விடையா இருக்கு. ஐயும் ஐயும் வெட்டுப்பட்டா புதிய சரிவின்கள் பழைய சரிவென்ற வீதம் சைவரசம் சைவர் ஒன்றா இருந்திருக்கும். எத்தனா விடை? 4 விட பொருத்தனா இருக்கு. 18வது கேள்வியை பாரு. 18வது கேள்வி. பதினெட்டு. செறிவு மட்டம் 100 டெசிபிளுடைய ஒளிச்சரிவு மட்டம் 20 டெசிபிளுடைய ஒளிச்சரிவை காட்டிலும் எத்தனை மடங்கு செறிவு கூடியது என்று கேட்கப்பட்டது. அப்ப செறிவு மட்டம் 100 டெசிபிளுக்கும் 20 டெசிபிளுக்கும் இடையில எவ்வளவு செறிவு மட்ட மாற்றம் இருக்கண்டா? செறிவு மட்ட மாற்றம் எவ்வளவு இருக்கண்டா? 80 டெசிபிள் இருக்கு. சரியா? செறிவு மட்ட மாற்றம் 80 டெசிபிள். செறிவுல வார விகிதம் எவ்வளவு இருக்கும் கேட்டா செறிவுல வார விகிதம் 18 இருக்கும். சரியா? செறிவுல வார விகிதம் எவ்வளவு கேட்டா 18. எனவே 8ஆம் அடுக்கு 10ஆல் வரைக்கும் தான் செறிவு மட்ட மாற்றம் வந்திருக்கும். செறிவுல வார விகிதம் எவ்வளவு கேட்டா 18 மடங்கா இருந்திருக்கணும். 18 மடங்கு 5 பொறுத்ததான் இருக்கு. 2013ஆம் ஆண்டு 20வது கேள்வி. 2013ஆம் ஆண்டு
20வது கேள்வி. 19வது கேள்வியை பார். 19வது 2014ஆம் ஆண்டு. 18வது கேள்வி. 2014, 18. ஒரு பொறியினால் பிறப்பிக்கப்படும் சத்தத்தின் செறிவு 10⁻2 வாட் மீட்டர் -2. சரியா? ஒரு பொறியினால் பிறப்பிக்கப்படும் சத்தத்தின் செறிவு 10⁻2 வாட் மீட்டர் -2. இந்த சத்தத்தின் செறிவு 10�6 வாட் மீட்டர் -2 மாற்றப்படுது. சரியா? அந்த சத்தத்தின் செறிவு என்ன சொல்ல போறதுன்னா, ஒரு சத்த தடுப்பை புகுத்துவதன் மூலம் சத்தத்தின் செறிவு 10�6 வாட் மீட்டர் -2 குறைக்கப்படுகின்றது. சத்த செறிவு மட்டத்தில் உள்ள குறைப்பு 10⁻2ல இருந்து 10⁻6க்கு வாரதா இருந்தா எவ்வளவு செறிவுல வார மாற்றம் வந்திருக்குன்னா 10⁴ மடங்கு மாற்றம் வந்திருக்குது. 10⁴ மடங்கு மாற்றம் வந்திருந்தா செறிவு மட்ட மாற்றம் டெல்டா பீட்டா எவ்வளவா இருக்கும் கேட்டா 40 டெசிபிள்ல மாற்றம் வந்திருக்கும். சரியா? செறிவு மட்ட மாற்றம் எவ்வளவு வந்திருக்கும்னு சொன்னா 40 டெசிபிள்ல மாற்றம் வந்திருக்கணும். 4வது விட பொருத்தமா இருக்கும். 19வது கேள்வி. 20வது கேள்வியை பார். 2015ஆம் ஆண்டு கேள்வி. 2015ஆம் ஆண்டு 4வது கேள்வி. 20வது கேள்வி பார். ஒளிச்செறிவு மட்டம் 1 டெசிபிளினால் அதிகரித்தால் ஒளிச்செறிவு எக்காரினால் அதிகரிக்கும். ஒளிச்செறிவு மட்டம் 1 டெசிபிள் கூடுதான். டெல்டா பீட்டா என்ற பிரமாணம் தான் தரப்பட்டிருக்கு 1 டெசிபிள். டெல்டா பீட்டா பிரமாணம் 1 டெசிபிளா இருந்தா ஒளிச்செறிவுல வார அந்த மாற்றம் என்ன இருக்கும்னா 10⁻01 இருக்கும். இந்த 10 அடுக்க நாங்க என்ன செய்யணும்? 10ஆல பெருக்கித்தான் செறிவு மட்ட மாற்றம் வந்து இருக்கும். அப்ப இந்த செறிவுல வார மாற்றம் எவ்வளவு இருக்கும்னு சொன்னா 10⁻01 2வது விட பொருத்தமா இருக்கு. சரியா? 2வது விட பொருத்தமா இருக்கு. 21வது கேள்வி. 2018ஆம் ஆண்டு வந்த கேள்வி. 2018ஆம் ஆண்டு 18வது கேள்வி. 21வது கேள்வி. ஒரு பொறியினால் பிறப்பிக்கப்படும் சத்தத்தின் செறிவு. அது இல்ல 21. ஒருவர் தனது தானத்திலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஓய்வில் உள்ள யானையை அவதானிக்கின்றார். அவருக்கு கேட்கும் யானையின் புயலின் ஒளிச்செறிவு 10⁻10 வாட் மீட்டர் -2 ஆகும். ஒளி ஒரு புள்ளி முதலிலிருந்து வருகின்றது என கொள்க. அவருடைய கேட்டலின் நுழைவாச்சரிவு 10⁻12 வாட் மீட்டர் -2. அவர் இந்த புயலை கேட்கத்தக்க உயர்ந்தபட்ச தூரம் யாது? உயர்ந்தபட்ச தூரம் சொன்னா இவருக்கு மட்டுமட்டா கேட்காம வர்றதுக்கு 10⁻12 வாட் மீட்டர் -2 செறிவு இருந்தால் தான் மட்டுமட்டா கேட்காது. இப்ப இருக்கிற பெருமானம் 10⁻10 வாட் மீட்டர் -2. 10⁻10 பெருமானம் 10⁻12 குறைய வரும். குறைஞ்சத்தனை இவருக்கு மட்டுமட்டா கேட்காம விடும். அதுக்கு இவர் எவ்வளவு தூரம் போகணும்னா கேட்கப்படுறது. உனக்கு தெரியும் செறிவின்ற பெருமானம் ஐ நேர்வித சமன் 1/r வரைக்கும் தெரியும். சரியா? தூரம் கூட கூட செறிவின்ற பெருமானம் குறையும். தூரத்தின் வர்க்கத்தின் மடங்கால குறையும். அப்ப ஏற்கனவே இருக்கிற பெருமானம் என்னவா இருக்குன்னு சொன்னா 10⁻10 இருக்குது. 10⁻10 வந்து 10⁻12 பெருமானத்துக்கு வந்தா தான் மட்டுமட்டா கேட்காம விடும். மட்டுமட்டா கேட்காம வரதுக்கு 10⁻2 குறைய வரும். 10⁻10 பார்க்க 10⁻2 குறைவுதானே. 10⁻2 மடங்கா செறிவு குறைய வரும். 10⁻2 மடங்கா செறிவு குறைவனதா இருந்தா அதாவது செறிவு 100 மடங்கால குறைய வரும். வேறது மட்டுமட்டா கேட்காம வர்றதுக்கு செறிவு 100 மடங்கு குறைய வரும். செறிவு 100 மடங்கு குறைய வருமா இருந்தா தூரம் 10 மடங்கு கூடினால காலம் என்ன 10 வரைக்கும் என்ன செய்யும்? 100 மடங்கு ஆகும். தூரம் 10 மடங்கு கூடினா செறிவு 100 மடங்கு குறைஞ்சிடும். அப்ப 10⁻10 இருந்து 10⁻2க்கு செறிவு குறையும். அப்ப தூரம் 10 மடங்கு குறையவனதா இருந்தா ஏற்கனவே இருக்கிற தூரம் 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் என்ற 10 மடங்கு எவ்வளவு? 10 கிலோமீட்டர். அப்ப இப்ப எவ்வளவு தூரம் இருக்கும் கேட்டா 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் தூரத்துல தான் மட்டுமட்டா செறிவு 10⁻12 வாட் மீட்டர் -2 வரும். அப்ப மட்டுமட்டா கேட்காம விடும். அவ கேட்காம விடுறதுக்கு இவர் ஓட வேண்டிய தூரம் 10 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் தூரத்துல கேட்க 10⁻10 வாட் மீட்டர் -2 இருக்கிறதா இருந்தா 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு போனா தான் 10⁻12 வாட் மீட்டர் -2 வரும். அந்த வேற யோசிக்கலாம். ரைட். 22ஆக கேள்வி. 22ஆக கேள்வி. இப்ப 2020ஆம் ஆண்டு 3வது. 2020ஆம் ஆண்டு வந்த 3வது 22. ஒரு சாதாரண மனித செவியின் கேட்டிலின் விளைவாச்சரிவு 10⁻12 வாட் மீட்டர் -2 ஆகும். இதனை ஒத்த ஒளிச்சரிவு மட்டம் யாது? அதாவது ஒளிச்சரிவுக்குரிய பெருமானம் சொல்லப்பட்டிருக்கு 10⁻12 வாட் மீட்டர் -2. இது நாங்கள் நேரடியா தேர்விலேயே படிச்சிருக்கோம். இதுக்குரிய சரிவு மட்டும் தான் கேட்கப்பட்டிருக்குது. எவ்வளவு? 10⁻12 வாட் மீட்டர் -2 சரிவு மட்டம் 0 டெசிபிள். சரியா? 10⁻12 வாட் மீட்டர் -2 சரிவு மட்டம்
ஒளிச்செறிவு மட்டஞ்சாவது 0.2 சரியா 10 என்ற ஒரு ஆள் கேட்கக்கூடிய வருமானம் 10 இருந்து 1 வாட் மீட்டர் மனுஷன் மட்டும் கேட்கலாம் 10 சரி மட்டம் 0.2 அது நேரடியான தியரி கேள்வி முதலாவது பாருங்க அடுத்தது 23 23 2022 கேள்வி 26 22 26 ஒரு வட்டத்தின் பரிதி வழியே வைக்கப்பட்டுள்ள 10 சர்வசம இசைக்கருவிகள் வட்டத்தின் மையத்தில் ஒரு 50 ஒளிச்செறிவு மட்டத்தை உண்டாக்குகின்றன மையத்தில் ஒரு 60 டெசிபல் ஒளிச்செறிவு மட்டத்தை உண்டாக்குவதற்கு வட்டத்தின் பரிதி வழியே எத்தனை சர்வசம இசைக்கருவிகளை வைத்தல் வேண்டும் இப்ப வட்டம் சொன்னா அந்த 10 பேர்த்த விஷயமா கேட்கலாம் அப்ப ஏற்கனவே 10 இசைக்கருவி வைக்கப்பட்டிருக்கான் 10 இசைக்கருவி வைக்கப்பட்டிருக்கேக்கு அந்த 10 இசைக்கருவியாலையும் மையத்துல வார செறிவு மட்டம் சொல்லப்பட்ட 50 டெசிபல் 10 இசைக்கருவியாலையும் மையத்துல வார செறிவு மட்டம் சொல்லப்பட்ட 50 டெசிபல் இப்ப 50 டெசிபல் அப்புறம் மனத்துக்கு மாத்தணும் 60 டெசிபலுக்கு மாத்தணுமா 60 டெசிபலுக்கு மாத்தணுமா இருந்தா செறிவு மட்டம் 10 மடங்கு கூடு சாரி 10 டெசிபல் கூடுது செறிவு மட்டம் 10 டெசிபல் கூடுதா இருந்தா செறிவு என்ன செய்யணும் 100 மடங்கு கூட வேணும் சரியா செறிவு 100 மடங்கு கூட வேணும் செறிவு 100 மடங்கு கூட வேணுமா இருந்தா ஏற்கனவே 10 இசைக்கருவியால வாரதுன்ற 10 மடங்கு கூட வேணும் சரியா 100 மடங்கு கூட வேணும் அப்ப ஏற்கனவே 10 இசைக்கருவி இருக்குதா இருந்தா இப்ப எத்தனை இசைக்கருவி வைக்கப்பட்டிருக்கணுமா இருந்தா இவற்றை மொத்தம் 100 ஐயாயிரம் வேணும் ஏன்னா இதை 10 இசைக்கருவி இருக்கேக்கா 50 டெசிபிள் வருதா இருந்தா 60 டெசிபிள் வரதுக்கு 10 டெசிபிள் கூடுது 10 டெசிபிள் கூடுதா இருந்தா 10 மடங்கு ஒளிச்சரிவு கூட வேணும் 10 மடங்கு ஒளிச்சரிவு கூட வேணும் அங்க இருக்கிற இசைக்கருவி 10 மடங்கு கூட வேணும் ஏற்கனவே இருக்கிறது 10 மடங்கு இசைக்கருவி கூடனா 100 பேரை வேணும் அங்க வைக்க வேண்டிய இசைக்கருவிகள் எண்ணிக்கை 100 சொல்றாங்களா 10 டெசிபிள் கூடினா செறிவு 10 மடங்கு 100 மடங்கு கூட வேணும் சரி இது 10 டெசிபிள் இது 100 மடங்கு சரியா வரும் 100 அதாவது 10 மடங்குண்டா செறிவு 10 மடங்கு கூட வேணும் சரியா செறிவு 10 மடங்கு கூட வேணுமா இருந்தா அது 10 என்ன பெருமானம் மாறவும் செறிவு 10 மாறவணுமா இருந்தா ஏற்கனவே இருக்கிற இசைக்கருவிகள் 10 மடங்கு இசைக்கருவி வருவணும் 10 மடங்கு இசைக்கருவி வரணுமா இருந்தா 100 இசைக்கருவியில் வச்சிருக்கணும் சரியா அங்க வைக்க வேண்டிய இசைக்கருவியின் எண்ணிக்கை 100 இசைக்கருவியா இருக்கணும் 10 மடங்கு செறிவு கூட வேணும் 10 மடங்கு கூட வேணுமா இருந்தா ஏற்கனவே இருக்கிற 10 இசைக்கருவி அப்ப அதிண்ட 10 மடங்கு உழவு 10 தர 10 100 100 இசைக்கருவி அங்க வைக்கப்பட்டிருக்கணும் 4 ஓகேவா 24 வெளியே பாருங்க 24 24 2023 2023 13 செறிவு ஐவண்ணையுடைய ஒரு ஒளி முதல் ஒரு குறித்த புள்ளியில் உண்டாகும் ஒளிச்செறிவு மட்டம் 90 டெசிபிளாம் செறிவு ஐவண்ணையுடைய ஒளி முதல் ஒரு குறித்த புள்ளியில உண்டாகிற செறிவு மட்டம் 90 டெசிபிள் செறிவு ஐக்கியுடைய ஒளி முதல் அதே புள்ளியில் ஒளிச்செறிவு மட்டம் 40 டெசிபிள் ஆகும் செறிவு ஐக்கியுடைய ஒரு ஒளி முதல் அதே புள்ளியில 40 டெசிபிள் ஒளிச்செறிவு மட்டத்தை உருவாக்கலாம் இரு முதல்களில் இருந்தும் புள்ளிக்குள்ள தூரங்கள் சமனாகும் அப்ப விகிதம் ஐவண்ணங்கள் ஐட்டு வண்ட விகிதம் விகிதம் ஐவண்ணங்கள் ஐட்டு வண்ட விகிதம் சொன்னா இங்க தூரம் சமன் சொல்லப்பட்டிருக்குது அப்ப இந்த ஒளி பெருக்கியாலதான் அந்த சத்தம் உருவாக்கப்படுதா இருந்தா இவரில இருந்து 2 பேருக்கும் ஒரு 6 புறத்தில இருந்து அந்த சரிவு மட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு சரியா சாரி இதுவே இன்னும் ஒரு ஒளி பெருக்கியும் இருக்குது
அந்த ஒளிபெருக்கியாலையும் அந்த ஆறு தூரத்திலான் சிறிய மட்டம் உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த ஆறு தூரத்தில் ஒரு சிறிய மட்டம் உருவாக்கப்பட்டிருக்குது. ஒரு ஆளால வாரது வந்து இப்ப இவரால வார செறிவின் பெருமானம் தான் I1 இருந்தா, இவரால வார செறிவின் பெருமானம் I2 இருந்தா, இவங்களுக்கு திடப்பட்டிருக்கு 90 40. I1 லைட் தான் கேட்கப்பட்டிருக்கு. 90க்கு 40க்கு இடையில வர வித்தியாசம் டெல்டா பீட்டா எவ்வளவு கேட்டா 50. டெல்டா பீட்டான பிரமாணம் என்ன இருக்கும்னு சொன்னா 50 இருக்கும். அப்ப செருவில வார அந்த மாற்றம் என்ன இருக்கும்னு சொன்னா 15 இருக்கும். இப்ப கூடினத்துங்கள் குறைஞ்சான கேட்கப்பட்டிருக்குது. அப்ப I1 I2 பிரமாணம் எவ்வளவு கேட்டா 15. சரியா, கூடினத்துங்கள் குறைஞ்சதான் கேட்கப்பட்டிருக்கு. அப்ப I1 I2 15 இருக்கணும் இந்த விகிதம். இந்த செறிவு மட்டத்துல வர மாற்றம் செறிவுல வர மடங்கா இருக்கும். செறிவு மட்டத்துல வர மாற்றம் 50 டெசிபிளா இருந்தா செறிவுல வர மடங்கு 15 இருக்கணும். நேரடியா போடலாம் முடியும். 25 வெளியே பாருங்க. 25 வெள்ளி. இருபத்தி அஞ்சாவது வெள்ளி 2024 13வது வெள்ளி. ஏக்கும பி என்னும் இரு ஒளிமுதல்கள் ஒரு புள்ளியில் இருந்து தூரம் 6 உள்ளன. சரியா, ஒரு புள்ளியில இருந்து 6 தூரத்தில 2 ஒளிமுதல் இருக்குது. ஏக்கும பி என்னும் ஒளிமுதல்கள் ஒரு புள்ளியில் இருந்து 6 தூரத்தில் இருக்கலாம். ஏக்கும பி என்னும் இரு ஒளிமுதல்கள் ஒரு புள்ளியில் இருந்து 6 தூரத்தில் உள்ளன. அப்புள்ளியில் அளக்கப்படும் ஒளிச்சரிய மட்டங்கள் முறையே 72 டெசிபிலும் 92 டெசிபிலும் ஆகும். அப்ப ஒரு ஆளால வாரது 72 டெசிபிலா இருக்குது, மெட்டீரியலால வாரது 92 டெசிபிலா இருக்குது. அப்ப இங்க வர செறிவு மட்டத்துல வர மாற்றம் டெல்டா பீட்டா என்னவா இருக்குன்னா 20 டெசிபிலா இருக்குது. செறிவு மட்டத்துல வர மாற்றம் 92ல இருந்து 72 கழிச்சா செறிவு மட்ட மாற்றம் 20 டெசிபிள். செறிவு மட்ட மாற்றம் 20 டெசிபிலா இருந்தா என்ன கேள்வி? அப்புள்ளியில் முதல் ஏயில் ஒளிச்சரிவு அந்த ஏயின் ஒளிச்சரிவின் விகிதத்தின் கீழ் ஏயின் ஒளிச்சரிவு வந்து 5 இருந்தா அந்த புள்ளியில பியில் ஒளிச்சரிவு என்ன இருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஏயின் ஒளிச்சரிவு 5 இருந்தா பியின் ஒளிச்சரிவு இப்போ ஏயின் ஒளிச்சரிவு மட்டும்தான் 72 டெசிபிள். சரியா, ஏயின் ஒளிச்சரிவு மட்டத்தின் பிரமாணம் தான் ஏயின் ஒளிச்சரிவு மட்டும்தான் 72 டெசிபிள். பியின் ஒளிச்சரிவு மட்டும்தான் 92 டெசிபிள். அப்ப ஏயின் ஒளிச்சரிவின் பிரமாணம் வந்து 5 இருந்திருந்தா ஏயின் ஒளிச்சரிவின் பிரமாணம் 5 இருந்திருந்தா 20 டெசிபிள் மாற்றமா இருந்தா இவற்றை ஒளிச்சரிவு 100 இருந்திருக்கும். 20 மாறமா இருந்தா செறிவு வந்து 100 மடங்கு இல்ல மாறி இருக்கணும். அப்ப ஏயின் ஒளிச்சரிவு 5 இருந்தா பியின் ஒளிச்சரிவு 100 இருந்திருக்கணும். பியின் ஒளிச்சரிவு 100 5 பொருத்தமா இருக்கும். சரியா, ஏயிலும் பார்க்க பியின் பரப்புரமானம் வந்து 20 டெசிபிள் கூடவா இருந்தா செறிவு மட்டம் செறிவு வந்து 100 மடங்கு கூடவா இருக்கணும். ஏயின் வந்து 5 இருந்தா பியின் 100 இருந்திருக்கும். ஸோ 5 பொருத்தமா இருக்கும். மிக்க அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ரைட், சொற்கழி முறை அடுத்த கிளாஸ். அடுத்த கிளாஸ் வந்து சொற்கழி முறை சம்பந்தமான கேள்வி வரும். அப்ப இந்த கேள்வி குயிக்காட்சியதுக்கான காரணம் அதுக்கேற்ற மாதிரி நான் இலகுவா விளங்கப்படுத்திட்டேன். இப்போ நீங்க அதுக்கேற்ற மாதிரி வீட்டை செய்து வச்சிருந்தா நான் இப்ப சொல்ல சொல்ல விளங்கியிருக்கும், இல்லை அவளையும் தெரியன மாதிரி. சரியா, விளங்கப்படுத்தின மாதிரி தான் கேள்வி செய்வேன். அப்ப ஸ்வீட்டா விளங்கப்படுத்தினா ஸ்வீட்டா தான் கேள்வி செய்வேன். சரியில்ல, அதுக்கேற்ற மாதிரி குயிக்க உங்களுக்கு விளங்கப்படுத்தி செய்யக்கூடிய மாதிரி நான் அனுபவம் எடுத்துட்டேன்னா அப்ப அந்த தியரியில பார்த்துட்டு வராங்களுக்கு சரியா இருக்கும். பார்க்காம வந்திருந்தா நான் ஒன்றும் செய்யலாது. அது நீங்க தானே படிக்க போகணும். நான் வந்து எக்ஸாம் எழுத போறது இல்லை. சரியாப்பா? அப்ப நான் இப்ப ஸ்பீட்டா விளங்கப்படுத்தினதுக்கான ரீசன் நாங்க அந்த மாதிரி தான் நீங்க செய்து வளரணும். ஃபைனல் பேப்பர்ல நான் நீங்க ஸ்பீட்டா செய்தா தான் நீயும் ஃபைனல் பேப்பர்ல அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட்டா யோசிப்பாய். நான் நீங்க கேள்வி செய்ய ஆடி பாடி கொண்டுண்டா நீயும் அதே மாதிரி தான் ஃபைனல் பேப்பர்ல செய்வாய். டைம் பானா வரும். இந்த மாதிரி குயிக்கா செய்ய தெரியணும். ரைட்.